வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ளை மாளிகையை இலக்கு வைத்து தொடர் தாக்குதல். ஹார்முஸ் நீரிணையை கடந்த ஈரானிய எண்ணெய் கப்பல்கள். ஒப்பந்தத்தை மீறினால் அதிரடி பதிலடி, ஈரான் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. ஈரான் ஒப்பந்தம், உக்ரைன் போர், பிரான்சில் G7 உச்சி மாநாடு ஆரம்பம். லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேற வேண்டும், ஈரான் அறிவிப்பு. ஆங்கில கால்வாயில் பிரித்தானிய படகு மீது ரஷ்ய போர்க்கப்பல்கள் துப்பாக்கிச் சூடு. ஜூன் 19 கையெழுத்தாகிறது ஈரான் அமெரிக்கா அமைதி ஒப்பந்தம். 10 மில்லியன் ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் உக்ரைன். உக்ரைன் போரை முடிவு கொண்டு வர முயற்சிப்பேன், ட்ரம்ப் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையை இலக்கு வைத்து நடத்தவிருந்த தொடர் கொடூர தாக்குதலை அமெரிக்காவின் FBI நிறுவனம் முறியடித்துள்ளதாக அமெரிக்க நிதித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை மாளிகை நடத்தவிருந்த தற்காப்பு கலை போட்டித் தொடரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதல்தாரர்கள் வெடிபொருட்களை ஏற்றிய ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தொடரை காண வருகை தரும் பெருந்திரளான மக்களை இலக்கு வைத்து கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக அரசு தரப்பு சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். கிடைக்கப்பெற்ற உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் களமிறங்கிய பாதுகாப்பு பிரிவினர் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே அதனுடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டிருந்த அதே நாளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 80வது பிறந்தநாள் கொண்டாட்டமும் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், உப ஜனாதிபதி JD வான்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் எலான் மஸ்க் போன்ற முக்கியஸ்தர்கள் இந்த தாக்குதல்தாரர்களின் இலக்காக கருத இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் முதல் கச்சா எண்ணெய் தாங்கி கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையில் இருந்து வெற்றிகரமாக வெளியேறியுள்ளதாக சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் கண்காணிப்பு இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் கடுமையான கடல்வழி முற்றுகையை முறியடித்து இந்த கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுமார் 2 மாத காலமாக நீடித்து வந்த இந்த முற்றுகைக்கு மத்தியிலும் ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளன. ஈரானிய கச்சா எண்ணெய் உலகளாவிய சந்தைக்கு வர தொடங்கியுள்ளதைத் தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய்க்கான தட்டுப்பாடு குறையும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதன் காரணமாக சர்வதேச அளவில் பெஞ்ச் மார்க் ஆக கருதப்படும் பிராண்ட் கச்சா எண்ணெயின் விலை மேலும் சரிவை சந்தித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி சர்வதேச சந்தையில் பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $78.40 அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சர்வதேச கப்பல்களுக்கு ஈரான் அரசு போக்குவரத்து மற்றும் வழிகாட்டுதல் கட்டணங்களை விதிப்பது முற்றிலுமாக நியாயமற்றது என சாத்தம் ஹவுஸ் அமைப்பின் சர்வதேச சட்டப்பிரிவு இயக்குநர் தெரிவித்துள்ளார். தனது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஈரான் சர்வதேச கடல் பாதையில் கட்டணம் வசூலிக்கலாம் என்ற வாதம் முற்றிலும் வேடிக்கையானது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே எதிர்வரும் வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக கையெழுத்தாக உள்ள கூறப்படும் புரிந்துணர்வு உடன்படிக்கையை அமெரிக்கா மீறினால் அதற்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் தலைவர் இப்ராஹிம் அசிசி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த கருத்தை அவர் தனது சமூக ஊடக பதிவின் மூலம் வெளியிட்டுள்ளார். அதில் ஈரானின் உறுதியான நிலைப்பாடே பிராந்திய மற்றும் சர்வதேச அரசியல் சூழலில் முக்கிய மூலோபாய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் விளைவாகவே அமெரிக்கா ஈரானின் நிபந்தனைகளை ஏற்று பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உடன்படிக்கையின் ஒவ்வொரு சரத்தையும் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலமும் பிராந்திய பதற்றங்களை குறைக்கும் நடவடிக்கைகள் மூலமும் அமெரிக்கா தனது அர்ப்பணிப்பை நிரூபிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் எதிர்பார்க்கப்படும் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பிரான்சின் ஏவியான்ஸ் லே பெயின்ஸ் நகரில் G7 நாடாளுமன்ற தலைவர்களின் உச்சி மாநாடு செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இந்த மாநாட்டில் அமெரிக்கா ஈரான் இடையேயான புதிய அமைதி ஒப்பந்தம் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் ஆகிய விவகாரங்கள் முதன்மை பேசுபொருளாக உருவெடுத்துள்ளன.
மாநாட்டை நடத்தும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் மத்திய கிழக்கில் மோதல்களை முடிவு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே எட்டப்பட்டுள்ள ஆரம்பகட்ட உடன்பாட்டை விரைந்து இறுதி செய்ய வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை வலியுறுத்தினார். மேலும் சர்வதேச எரிசக்தி போக்குவரத்துக்கு மிக முக்கியமான ஹார்மஸ் நீரிணையை மீண்டும் பாதுகாப்பாக திறப்பது மற்றும் அதற்கு மாற்றான கடல் வழித்தடங்களை கண்டறிவது குறித்தும் இந்த மாநாட்டின் பணி மதிய உணவு கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் திங்கட்கிழமை மின்னணு முறையில் முதற்கட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இந்த மாநாட்டின் மற்றொரு முக்கிய அமர்வாக உக்ரைனின் அமைதியை ஏற்படுத்துதல் என்ற தலைப்பில் விவாதம் நடைபெற உள்ளது. இதில் உக்ரைன் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேரில் பங்கேற்கின்றார். ரஷ்யாவுக்கு சாதகமாக அமெரிக்கா முன்வைக்கும் அமைதி திட்டங்கள் உக்ரைனை பாதிக்கும் என்பதால் ட்ரம்பை சமாதானப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் திட்டமிட்டுள்ளன. அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா, கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றை உள்ளடக்கிய G7 மாநாட்டில் பாதுகாப்பு பணிகளுக்காக பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து எல்லைப் பகுதிகளில் சுமார் 16,000 பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையொப்பமாக லெபனான் ஆக்கிரமிப்பு பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானுடைய இறுதியான போர் நிறுத்த ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்தில் வரும் வெள்ளிக்கிழமை இருதரப்பினராலும் கையொப்பமிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஒப்பந்தத்தின் விவரங்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படாத நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். இப்போரின் போது இஸ்ரேல் ஆக்கிரமித்த லெபனான் பகுதியிலிருந்து அதன் படைகள் திரும்ப பெறப்படாவிட்டால் போர் முழுமையாக முடிவுக்கு வந்ததாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரேலின் தொடர் ஆக்கிரமிப்பு ஒப்பந்தத்தை மீறும் செயலாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கில கால்வாயில் பிரிட்டிஷ் படகு மீது போர்க்கப்பல் எச்சரிக்கையாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ரஷ்யா உறுதி செய்துள்ளது. பிரிட்டிஷ் கொடியை ஏந்திய ஒரு பாய்மர யாட் அட்மிரல் கிரிகோ குரோவிஸ் என்ற போர்க்கப்பலை ஆபத்தான முறையில் நெருங்கியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் செவ்வாயன்று தெரிவித்தது. யாட் குழுவினரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ரஷ்ய குழுவினர் ஆரம்பத்தில் சமிக்ஞை ஒலிக்கீற்றுகளை சுட்டும் ஒலி சமிகைகளை எழுப்பியும் தங்கள் கவனத்தை ஈர்த்தனர். இந்த நடவடிக்கைகள் இருந்தபோதிலும் அந்த கப்பல் தனது அபாயகரமான அணுகுமுறையை தொடர்ந்தும் என்று மாஸ்கோவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் கூறியது. ரஷ்ய போர்க்கப்பலின் தளபதி அந்த கப்பலை நோக்கி சிறு ரக ஆயுதங்களால் சுட முடிவு செய்ததன் விளைவாகவே பிரெய்ட் பியூஷர் என்னும் அந்த உல்லாச படகு தனது பாதையை மாற்றி ரஷ்ய போர்க்கப்பலிலிருந்து விலகி சென்றுள்ளது. மத்திய கிழக்கு போரை முடிவு கொண்டுவரும் அமெரிக்கா ஈரானிடையான அமைதி ஒப்பந்தம் ஜூன் 19 அன்று சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாக உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் லூசெர்ன் ஏரிக்கு அருகே மலைப்பகுதியில் அமைந்துள்ள பெர்கனிஸ்டாக் சொகுசு விடுதியில் இந்த ஒப்பந்தம் வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே மத்தியஸ்தம் மேற்கொண்ட பாகிஸ்தான் மற்றும் கத்தார் நாடுகளும் மேலும் சம்பந்தப்பட்ட இரு நாடுகளும் இந்த இடத்தை முன்மொழிந்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இதில் ஈரான் தரப்பில் அந்நாட்டின் முதன்மை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் ஹலிபாப் கலந்து கொள்வார் எனவும் சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது. போரில் ட்ரோன் தாக்குதலின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகின்றது. ஆனால் நடப்பு ஆண்டில் 10 மில்லியன் ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் இலக்கை நோக்கி பயணித்து வருகிறோம் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேவைப்பட்டால் ட்ரோன் உற்பத்தியை ஆண்டுக்கு 20 மில்லியனாக இரட்டிப்பாக்கும் திறன் உக்ரைனிடம் உள்ளதாகவும் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறினார். இது உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை விரிவுபடுத்தவும் வெளிநாட்டு விநியோகங்களை சார்ந்திருத்தலை குறைப்பதற்காகவும் உக்ரைன் எடுத்து வரும் முயற்சிகளை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளது என்று ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறினார். பிரான்சில் நடைபெற்று வரும் G7 நாடுகள் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் உலக நாடுகளின் கவனம் மீண்டும் உக்ரைன் போர் விவகாரம் மீது திரும்பியுள்ளது. நேட்டோ பாதுகாப்பு கூட்டமைப்பில் உக்ரைன் இணைய விரும்புவதை கண்டித்து அந்நாடு மீது ரஷ்ய படையெடுப்பை தொடங்கி 4 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் சில மாதங்களாக மத்திய கிழக்கு நிலை வந்து அமெரிக்கா ஈரான் மோதல் போக்கு உக்ரைன் விவகாரத்தை பின்னுக்கு தள்ளியிருந்தது. இந்நிலையில் ஈரானுடனான மோதலை முடிவு கொண்டு வருவதற்கான போர் நிறுத்தத்தை அறிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இனி தனது கவனம் உக்ரைன் மீதும் இருக்கும் என்று ஈரான் விவகாரம் விரைவில் கடந்து போன ஒன்றாக மாறும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.